நன்றி. எல்லா விபத்துகளுக்கும் ஆண்டவரே, நாச மோசங்களுக்கு எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. எபினேசரா எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி. எனக்கு ஆண்டவரே இதுவரையில் உதவி செய்தீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரை இறங்குவதாக, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஆண்டவரே நம்முடைய ஆவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். எல்லா தாகத்தோடு நம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுதலையும் ஏற்படுத்துகிற தேவன். நமக்கு அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க, தேவனுடைய அபிஷேகம் தான் நம்மை நடத்தும். ஓ ஹல்லேலூயா. Amen, 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 amen. Oh, thank you, Jesus. Oh, hallelujah, 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 hallelujah. Thank you, Father. இப்படி பிரசன்னம் ஆண்டவரே உச்சன் தலை முதல் பாத வரையில் இறங்கட்டும் ஆண்டவர். வாஞ்சியோடு உம்மை ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இது உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அன்று மோசே உம்மை ஆண்டவரே பார்த்து பேசின போது, இறங்கி வந்த போது அவருடைய முகத்தை காணக்கூடாமல் பிரகாசித்தது போல என்னுடைய முகங்கள் பிரகாசிக்கத்தக்கதாக ஓ நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பாதம் பணிந்து உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நேரே பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நேரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கத்தக்க பாத்திரராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கிருபை 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 ஆண்டவர். நான் இருப்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறபடி சுத்த கிருபை அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லா உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. Yes, Father. நீரே ஆராதனை ஆராதனைக்கு உமக்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஆராதனை. ஹalleluya. ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். Oh, thank you Jesus. பாருங்க, ஆராதிக்க, துதிக்க, போற்ற, உயர்த்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்திற்கு மாத்திரம்தான் அது பொருந்தும். ஏன்னு சொன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும், சாப கட்டுகளிலிருந்தும், எல்லா வியாதியினுடைய பிடியிலிருந்தும், பிசாசினுடைய பிடியிலிருந்தும் நம்மை விடுவித்த தேவன், நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை பாராதபடிக்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தின தேவன், அவர் நம்மோடு வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் பாருங்க, இயேசு பிறப்பதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, அவர் இம்மானுவேலர் என்று சொல்லி. இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எல்லா நேரங்களிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகிறதே கிடையாது, என்னை கைவிடுகிறதே கிடையாது. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், ஐயோ என் கூட யாருமே இல்லையே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பொழுதும் வாசமாக இருக்கிறார் என்று, நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது. பாருங்க, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற இன்னும் அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்குறத நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மோடு வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அந்த நல்ல தேவனுக்கு எல்லாம் கரலை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டவரே நேரமும் நீர் எங்களோடு நீர் ஆண்டவர் இருக்கிற நம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை ஸ்தலங்களையும் கர்த்தர் நடத்துகிறார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்மை திக்கற்றலாய் விடாதபடி உலகத்தில் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு அவர் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் எல்லா வாயில திறந்து இன்னொரு இசை மாத்திரம் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாம் துதிக்கணும், வாயில திறந்து. யாரும் அமைதியாக இருக்கவே கூடாது. இது அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் இல்லை. கொஞ்ச நேரம் தான் கர்த்தரை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகள் எல்லாரும் நல்ல சத்தமா ஓ ராபாலா ரஷபாலா ராமா ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி, நன்றி. யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு விடுதலை, யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். அன்று துதியினாலே எரிகோவின் மதில்கள் விழுந்தது போல நம்ம துதிக்கிற அந்த துதியினாலே நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றில் இருக்கிற பிரச்சனை, போராட்டங்கள் துதிக்கிற துதியினாலே எல்லாம் மாறி போகும். பாருங்க. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பிரச்சனை போகணும், பலவீனம் போகணும், பிசாசின் கிரிகள் போகணும்னு சொன்னா நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து துதிக்கணும். ஓ ஆமென், 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 ஆமென் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus.
ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாம் வாயுத்தர சொல்லுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசுராஜாயின் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜாயின் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் வாஞ்சையோடு ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஏன்னா கர்த்தர்
நம்மத்திலே வாசமாயிருக்கிற தேவன், துதிகளிலே அவர் மகிழப்படத்தக்க தேவன், பிரியமாயிருக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. Thank you, Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாம் சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர். தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஓ நன்றி. எல்லாம் துதிப்போம். அவர் நம் மத்தியில பாருங்க, ஒரு உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்லை. அவர் வானத்தில் இருக்கிறாரா அல்லது எங்கேயோ இருக்கிறாரா? இல்லை.
அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்து போனாலும், நம்ம பார்க்குற நிஜங்கள் என்று எண்ணுகிற எல்லாம் அழிந்து போனாலும், நம்ம பார்க்காத, நம்முடைய கண்களினால் பார்க்காத இயேசு கிறிஸ்து அவர் என்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்குற இந்த வானம் பூமி ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அது வெந்து உருகி அழிந்து போக போகுது. அது இல்லாத போக போகுது. இருக்கிற இடமே தெரியாமல் போக போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை அதில் ஒரு சிறு துளி ஆகிலும் என்ன செய்யாதான்? அழிந்து போகவே போகா. அதனால இயேசுவை நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை அண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம எல்லாம் இன்னைக்கு பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் சம்பாதித்து இருக்கிறார். நம்ம விலைக்கிரயமாய் கர்த்தர் மீட்டிருக்கிறார். ஆமென். சாதாரணமாக நாம் ரட்சிக்கப்படலை, சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் ஒரு விலையை கொடுத்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பூமியின் கடையாந்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்து, என் மகனே மகளே என்று சொல்லி நம்மை ஒவ்வொருவராய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. எபேசியர் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து, அந்த காலத்தின் இருளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை நம்புறதிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. நான் நினைக்கிறது நடக்கவே இல்லையே, அதனால இயேசுவை நாம் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, வசனத்தை தியானிக்கிறத விட்டுறக்கூடாது, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. ஏதாவது நடக்கலை அப்படின்னா நம்ம மேலே தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை? நம்ம சரியான முறையில் ஆண்டவரை தேடாமல் இருந்திருப்போம். சரியான முறையில் நம்ம என்ன செய்யணுமோ கர்த்தருக்காக அல்லது விசுவாசிக்காமல் இருந்திருப்போம். அதனால் அவர் மேலே நாம் எந்த பழியும் என்ன செய்யக்கூடாது? போடவே கூடாது. பாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். இது ஒரு அறிக்கையா? எல்லாரும் சொல்லுவோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் அறிக்கை செய்வோம். இயேசுவே உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே, என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு
ஒருவரை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாயை திறந்து சொன்னாதான் அது கர்த்தர் கேட்பார். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் கண்ணை தட்டி கர்த்தருக்கு நம்புவேன் நன்றி செலுத்துவோம். என் ஆமென். இயேசு இயேசுவே, ஒருவரை உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே. ஓ, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் எல்லாம் நம்பக்கூடிய ஆண்டவரே, அப்பா எங்க நம்பிக்கை அவன் மேல வைக்க முடியாம இருக்கிறதப்பா. ஒருவரை ஹalleluya. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Thank you Jesus. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த நாள் வரையில கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எல்லா வேலைகளையும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இன்னொரு கரங்களை தட்டி ஆண்டவரே தொடர்ந்து நீர் நடத்துவீர், அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி என்று சொல்வோம். ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவர் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்த நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்காம விடுறதே இல்லை ஆண்டவரே. நாள் ஆராதித்த ஒவ்வொருடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமில்லை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உட்படுத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். அவர் 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் உயிர்த்தெழுந்தார். அவர் சர்வ வல்லமில்லை பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து மரித்தோரையும் உயிருள்ளோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்க பசு சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருவோம். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் ஹீலிங். சீக்ரெட் ஆஃப் ஹீலிங். சுகம் பெறுதனுடைய ரகசியம் என்ன? சுகம் பெற என்ன ரகசியம் இருக்குது? எந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விதத்தில் ஒரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் தேவைப்படுது. எல்லா பகுதியிலும் நாம் சுகமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் கஷ்டப்படவோ அல்லது வியாதியோடு இருக்கவோ அல்லது பிரச்சனைகளோடு இருக்கவோ தேவன் ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, விருப்பப்படுறதே இல்லை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவன் நிறைய பேர் சொல்கிறது என்ன, சோதிக்கிறாரு. இல்லை, கர்த்தர் யாரையும் சோதிக்கிறது இல்லைன்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் யாரையும் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. யார் சோதிக்கிறது? பொல்லாங்கான். யார்? பிசாசு தான் நம்மளை என்ன செய்கிறான், சோதிக்கிறான். தேவன் ஒருபோதும் நம்மளை சோதிக்கிறது இல்லைன்றதை முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும். சில பேர் சாதாரணமான ஜனங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கு என்ன இல்லை, கண்ணே இல்லை, அதனால் என்னாச்சு, என்னை என்ன செய்கிறதில்ல, என் பிரச்சனையை சரி செய்கிறதே இல்லை, அவருக்கு கண்ணே இல்லை, என்னை பார்க்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவருக்கு கண் இருக்குது, அதை சொல்கிற நபருக்கு தான் என்ன இல்லை, கண் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்படி நம்ம யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம கர்த்தர் சோதிக்கிறது இல்லை.
அந்த சோதனை பிசாசு கொடுத்தாலும் அதை தாங்கத்தக்கதாக தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாராம்? பலன் கொடுக்குற தேவனை. அப்பேற்பட்ட தேவன் நம்மை சோதிப்பாரான்னா இல்லை. சரிங்களா? நம்ம சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தையும் விரும்புகிறார், விசுவாசிகளுடைய சுகத்தை விரும்பாமல் இருக்கிறாரான்னா இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் நம்ம எல்லாருடைய சுகத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் தேவன் என் தழும்புகளாலே உங்களை நான் என்ன செஞ்சுருக்கேன்? சுகமாக்கி. நமக்கு சுகம் கிடைக்க தான் தேவன் அவர் மேலே என்ன ஏற்றுக்கொண்டார்? எதை ஏற்றுக்கொண்டார்? தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கு விடுதலை உண்டாக அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். நாம் பெற வேண்டிய தண்டனையை வலியை ஆண்டவர் தன் மீது சுமந்து கொண்டார். ஸோ அப்பேற்பட்ட தேவன் நம்மை மறுபடியும் தண்டிப்பாரா, அல்லது மறுபடியும் நம்ம கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவாரா, அல்லது நம்மை ஏதாகிலும் பண்ணுவாரானா இல்லை. நம்மை விடுவிக்க தான் கர்த்தர் அப்படி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாவற்றையும் பெற்று பிரியமானவனே, வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா முதல்ல சுகம் பெறணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் என்ன வரும்? சுகம் கிடைக்கும். ஆத்துமாவில் சுகம் இல்லை அப்படின்னா மற்ற பகுதியில் நமக்கு சுகம் கிடைக்கிறது எதிர்பார்க்கறது அது சரியில்லாத ஒன்றாக தான் இருக்கும். ஆத்துமா நம்ம முழுமையாக விடுதலையாகி ஆத்துமா நம்ம என்ன பெற்றிருக்கணும்? ஆத்துமாவில் என்ன பெற்றிருக்கணும்? ஆத்துமா ஆவியும் ரெண்டும் ஒன்று தான். நம்ம ஆவிக்குரியவங்களாக இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? நாம் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய நபர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா தேவன் படைக்கும் பொழுது நம்ம எப்படி தான் படைத்தார்? ஆவிக்குரியவனாக படைத்தார். அதனால தான் தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே மனுஷனை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆத்துமா சுகம் பெற்றால்தான், நான் அழுத்தி மறுபடியும் சொல்கிறேன், ஆத்துமா சுகம் பெற்றால்தான் மற்ற பகுதியில் நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இல்லைனா மற்ற பகுதியில் சுகத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். வேறு என்னென்னலாம் பகுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆத்துமாவில் சுகம் வேணும். அப்புறம் வேறு என்ன சுகம் நமக்கு வேணும்? வெறும் வியாதியிலிருந்து சுகத்தை பற்றி நான் பேசலை. ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆராதனையில் ஆராதிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆத்துமாவில் சுகம் இருக்கணும். நம்ம தேவனை விடுதலையோடு ஆராதிக்கணும் அப்படின்னா ஆத்துமாவில் என்ன இருக்கணும்? சுகம் இருக்கணும். இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தில் சுகம் இருக்கணும்னா ஆத்துமாவில் சுகம் பெற்றிருக்க வேண்டும். சரீர சுகம் வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சரீரம் சுகம் இல்லாமையே இருக்கும். எப்போ பார்த்தாலும் காரணமே தெரியாது. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆத்துமாவில் சுகம் இல்லைன்னு அர்த்தம். ஆத்துமா இன்னும் விடுதலை அடையலைன்னு அர்த்தம். ரட்சிப்பை இன்னும் முழுமையாக பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது 3வது ஒரு ஹீலிங் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நமக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். இன்றைக்கி அதனால தானே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லை, பணம் இருந்ததாக மட்டும் கஷ்டம்லாம் தீர்ந்துருமானா இல்லை. ஆத்துமாவில் சுகம் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? என்ன ஹீலிங் கிடைக்கும்? ஃபினான்ஷியல் ஹீலிங்கும் நமக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். உதாரணம் ஆபிரகாம் பாருங்கள். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவனுடைய ஆத்துமாவில் சுகம் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாவே என்ன இருக்குது? உன் ஆத்துமா சுகமாக இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா உன்னுடைய ஆத்துமாவில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன இல்லை? ஆத்துமாவில் சுகம் இல்லை.
ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே போகாது, அது நம்மளை சுத்தப்படுத்தாது, அது நம்ம பலப்படுத்தாது. அடுத்தது ஒரு ஹீலிங் என்ன அப்படின்னா ப்ரேயர், ஹீலிங் ஆஃப் ப்ரேயர். நம்ம ஜெபிக்கவும் முடியாது, விளங்குச்சா உங்களுக்கு? ஜெபிக்கவும் நம்மளால் முடியாது. நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி ஆத்துமாவில் என்ன இருக்குது? சுகம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஜெபிக்க தெரியல, வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தெரியல, அல்லது ஆராதிக்க முடியல அப்படின்னா அவருடைய ஆத்துமா இன்னும் சுகப்படலை, பலப்படலை, இன்னும் விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் முழுமையாக ஆத்துமாவில் முதல்ல சுகத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் இந்த வசனம் நமக்குள்ளே வந்து நிறைவேறும். என்ன? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும், எல்லா பகுதியிலும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நமக்கு சுகம் வேணும், ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆத்துமா முதல்ல தேவனிடத்தில் சுகத்தை பெற்றிருக்க வேண்டும், விடுதலை பெற்றிருக்க வேண்டும், ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஆத்துமா சரியாக இருக்கும். ஆத்துமா சரியாக இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே சரியாயிடும். கடைசி அந்த ஆத்துமா எங்கே போக போகுது? பரலோக ராஜ்யத்திற்கு போக போகிறது. அதுதான் நம்முடைய சரீரம் கிடையாது. நம்முடைய சரீரத்தை இங்கே நல்லா சரியாக வச்சுக்கிட்டு இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நிறைய செலவு பண்ணுறாங்க. பியூட்டி பார்லருக்கு, அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை மருத்துவத்துக்கு, அல்லது ட்ரெஸ்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆத்துமா, நிறைய பேருடைய ஆத்துமா செத்து போயிருக்கு, இன்னும் ஜீவன் இல்லை, இன்னும் உயிர் பெறலை. அப்பேற்பட்ட ஆத்துமா என்ன தான் இங்கே சுகமாக இருந்தாலும், அவங்க சுகமாக இருந்தாலும் ஆத்துமா, செத்து போன ஆத்துமா பரலோகம் போகுமானா போவாது. செத்து போன ஒரு ஆத்துமா, ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது. பாருங்கள். இல்லை பணம் நிறைய இருக்குது, போக முடியுமா? அந்த ஆத்துமா பரலோக ராஜ்யம் போக முடியுமா? போக முடியும். இல்லை நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் தான் மினிஸ்ட்ரு, இல்லை நான் தான் இந்த அதிகாரி, போக முடியுமானா போக முடியாது. அல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ ஆத்துமா சுகம் பெற்றால்தான் நம்ம வெளிப்புறமாக சுகம் கிடைக்கும். மற்ற நம்முடைய குடும்ப பகுதியில், பிள்ளைகளுடைய பகுதியில், அல்லது வியாபாரத்தில், அல்லது ஒரு வேலையில், அல்லது ஃபினான்ஷியல் ரீதியாக எல்லா பகுதியிலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆமென். அதை தான் இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம். என்ன? தேவனுடைய வார்த்தையானது எப்படி இருக்குது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். தேவனுடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆத்துமா சுகம் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? நமக்குள்ளே ஆழமாக பதிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பிள்ளைங்க பாருங்கள், அவங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிள்ளைங்க தொடர்ந்து வசனத்தை அடுத்தது என்ன செய்யணும்? வசனங்களை தியானிக்க, படிக்க, அல்லது சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? பயிற்சியை எடுக்கணும். ஸோ வருங்காலங்களில் இந்த பிள்ளைகளை பாடுறதுலையும் ஆராதிக்கிறதுலையும், ஆராதனை கூட இனிமேட்டு நடத்துவாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஆராதனை பகுதியை முழுமையாக யார் நடத்தணும் இனிமேட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த நேரம் வர வரைக்கும், அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் நடத்துவீங்க. அல்லேலூயா. ஸோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், ஆராதனையில் ஏன்னா பெரியவங்களான பிறகு அதால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. சின்ன பிள்ளையில் செய்யலை அப்படின்னா பெரியவர்களான பொழுது ஜெபிக்க வராது, ஆராதிக்க வராது, வேத வசனத்தை சொல்ல வராது. ஆமென். ஸோ சிறு வயது முதலே என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சரி, இங்கே பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்டது? அது சாதாரணமானது அல்ல. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. வேறு எங்கேயும் ஜீவன் இல்லை.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவன் நேரடியாக வந்து உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டார், எப்பவுமே பேசவே மாட்டார். தேவன் நேரடியாக வந்து பேசினா தான் நான் ஏற்றுப்பேன், இல்லை. இதுதான் தேவன் பேசுகிற வார்த்தை. அல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நம்மோடு பேசக்கூடிய அல்லது பேசுறதுக்காக எழுதி வைத்த வார்த்தைகள். ஆமென். நம்மோடு தேவன் பேசுவதற்காக தான் இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். இதன் மூலமாகத்தான் தேவன் நம்மோடு பேசுவார் என்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பாஸ்டர் தான் சொல்கிறாரு, இல்லை, அது அவருடைய கதை சொல்லலை, அல்லது வேற ஒரு புத்தகத்திலிருந்து சொல்லலை. தேவன் ஊழியக்காரர்கள் மூலமாக தான் என்ன பண்ணுவார், பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய் வேணும் இல்லையா? வேணுமா வேணாவா? அன்னைக்கு தேவன் ஒரு கழுதையை என்ன பண்ணார், பேச வைத்தார். இயேசு கிறிஸ்துவை கழுதின் மேலே ஏற்றி என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையப்படத்துக்கு முன்னாடி எருசலேம் நகரத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது எல்லாரும் அவரை தாவீதின் ராஜாவுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு கத்துனாங்க பாருங்க. அப்போ ஜனங்கள்லாம் அதட்டினாங்க, கம்னிருங்க கம்னிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்க சொல்லலை அப்படின்னா இந்த கல்லுகளே என்ன பண்ணோம், கூப்பிடும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை தேவனிடத்தில் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென். அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குது, ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவன் நமக்கு எப்படி இருக்குது, ஒளியாக இருக்கிறது. ஆமென். அது இருளிலே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதோ உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒளினா எல்லாருக்கிட்டையும் ஒளி வந்து லைட்டு வந்து மேலே எஞ்சிட்டு இருக்காது. விளங்குச்சா உங்களுக்கு? இந்த வார்த்தை தான் நமக்கு ஒளியாக நமக்குள்ளே வாசமாகி நாம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்முடைய ஆத்மாவிலிருந்து அது செய்யுது. விளங்குதா உங்களுக்கு? இப்போது அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன செய்கிறாங்க, என்ன செய்வாங்க, மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் என்ன பண்ணுவார், ஒரு ஊசியை போடுவார், மாத்திரை எழுதி கொடுப்பார். இந்த மருந்து ஊசியும் மாத்திரையும் எங்கே போகுது, நம்முடைய உடம்புக்குள்ளே போய் எந்த பகுதியில் வியாதி இருக்கோ அந்த பகுதிக்கு அது போய் என்ன செய்யுது, அங்கே சுகத்தை உண்டு பண்ணுது. உண்மையா இல்லையா? இப்போ உதாரணமாக பாருங்கள், என் கை இங்கே வெட்டிக்கிச்சின்னு வச்சிங்க, ரத்தம் வருது. இப்போ ஊசி எங்கே போடுவாங்க, இங்கேயே போடுவாங்களா? மாத்திரை இங்கேயா போடுறேன் நான்? இல்லை. ஊசி போட வேண்டிய இடத்துல போடுவாங்க, மாத்திரையை போட வேண்டிய இடத்துல போடுவாங்க, அவ்வளோதான். இப்போ அதனுடைய வேலை என்ன, அது உள்ளே போகுது. போய் எங்கே அடிப்பட்டதோ அங்கே போய் காயத்தை என்ன செய்தது, ஆற்றுது. விளங்குச்சா உங்களுக்கு? எங்கே காயம் இருக்குதோ உடம்புல அந்த இடத்துக்கு அது போய் நமக்கு அது தெரியாது பாருங்கள். அது உள்ளே போய் என்ன செய்யுது, அந்த காயத்தை மூடி ரத்தம் வராமல் தடுத்து அது செப்டிக் ஆகாமல் மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு அது கொண்டு வருது இல்லை? அதுக்குண்டான மருந்து தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல் தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிற இந்த வார்த்தை நமக்குள்ளே போய் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு சுகம் வேணும், எந்த பகுதியில் நமக்கு ஹீலிங் வேணும் அப்படின்றத இந்த வார்த்தை நமக்குள்ளே போகிற இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்ன செய்யுது, அதை போய் சரி செய்யும். ஆமென். எப்படி ஆத்துமாவில் போனால் தான் அது சரி செய்யும். ஆத்துமாவில் சரியில்லை அப்படின்னா ஒன்றும் சரியில்லைன்னு அர்த்தம். சரி ஆகாது, கடைசி வரைக்கும் அது சரி ஆகாது. ஆத்மா குணப்பட்டாதான் மற்ற காரியங்களுக்கு குணம் சுகம் கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற இந்த வார்த்தை அல்லது பாடல் மூலயமா பாடுறீங்க, ஆராதனை பகுதியில் துதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வார்த்தை கேட்க, இது எல்லாமே தேவனுக்குள்ளே உட்பட்டு இருக்குது. இது ஆராதனையில் ஒரு பகுதி, பாடுறது ஒரு பகுதி, வர்ஷிப் பண்ணுறது ஒரு பகுதி இல்லை, காணிக்கை ஒரு பகுதி, அப்புறம் தேவனுடைய வார்த்தை ஒரு பகுதி, எல்லாம் நிறைவு. இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு ஆராதனை முழுமையாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஸோ இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ளது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வல்லமை உள்ள வார்த்தையை நாம் என்ன செய்யணும்,
நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? வல்லமை இருக்கிறது. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் என்ன செய்வீங்க? பிசாசுகளை துரத்துவீர்கள். பிசாசை பார்த்து ஓடுவீங்கல்ல, பிசாசை பார்த்து துரத்துவீர்கள். அவன் ஓடி துரத்துவீங்கன்னா என்ன? அவன் ஓடுவான்னு அர்த்தம். ஆமென். ஓட ஓட நீங்கள் துரத்தலாம். அல்லேலூயா. ஆனால் அவனை பார்த்துட்டு ஓடி நீங்கள் பின்னாடி ஓடக்கூடாது. நீங்கள் பயந்து ஓடுறதுக்கு இல்லை. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவீர்கள். அவன் மேலே கை வைப்பீங்க, அவங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆமென். ஸோ இப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா பூரணமாக சுகம் அடைந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். விசுவாசத்தில் பூரணமான சுகம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கு நாம் என்ன செய்யணும்? என்ன செய்ய போகிறீங்க? முதல் ஸ்டெப் என்ன? நம்முடைய மைண்டை நம்ம முதல்ல மாற்றணும். நம்முடைய மைண்டு முதல்ல மாறணும். நம்ம ஏற்கனவே இருந்த மைண்டு நமக்கு இப்போது வரக்கூடாது. தேவனுடைய சிந்தனை நம்முடைய சிந்தனையாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை களைந்து நீங்கள் யாரை தரித்து கொள்ளணும்? புது மனுஷனை தரித்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இல்லை, நான் மாறவே மாட்டேன். எவ்வளோதான் செய்தி கேட்டாலும் சில பேருக்கு என்ன வராது? மாற்றமே அவனுடைய வாழ்க்கையில் வராது. இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்? அதுதான் காரணம். என்ன காரணம்? அவங்க மைண்டை அவங்க என்ன செய்கிறதில்ல, சேஞ்ச் பண்ணுறது இல்லை. அதனால் அவங்க ஆத்துமா சுகம் பெறுறது இல்லை. ஆத்துமா சுகம் பெறாததுனால அவனுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தினுடைய நிலைமையில் தான் இருக்கும். சுகம் பெறாத ஒரு நிலையில் தான் இருக்கும். அதான் பழமொழி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்களாம், என்ன, தான் பிடித்த முயலுக்கு 3 கால். சில பேர் ஒரு வாக்குவாதம்லாம் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அதையே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க திருந்தவும் மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க? அவங்களுடைய சுயத்தில் நிற்பாங்க. பிடிவாதத்தில் நிற்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் உண்டாக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பாருங்கள். சரி, இப்போது இந்த மைண்டை நம்ம என்ன செய்யணும்? செய்தி கேட்க கேட்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை மாற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம விக்கிரகத்தை வணங்கலாம் இருக்கலாம், இல்லை அல்லது சத்தியத்தை அறியாத ஒரு நபர்களாக இருக்கலாம். இப்போது நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மைண்டை மாற்றி தான் ஆகணும். இல்லை, முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முதல்ல இந்த செல்ஃபோன் வரும்பொழுது, நான் என்னுடைய கிராமத்தில் இருக்கும் பொழுது ₹1 கொடுத்தாங்க செல்ஃபோன். ரிலையன்ஸு நிறுவனம் ₹1 என்ன கொடுத்தாங்க? கேள்விப்பட்டீங்களா? ₹1 செல்ஃபோன் கொடுத்தாங்க. செல்ஃபோனை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே வரல. என்ன நம்பிக்கை வரல? எங்கள் வீட்டிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து 2 வாட்டி போயிட்டு வந்தேன். ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சின்ன வயசு. எப்படி இருக்கிற இந்த ஃபோனுன்றாங்க, இதை வச்சு எப்படி நான் அங்கே இருக்கிட்ட பேச முடியும்? ஒயரே இல்லையே. என்ன இல்லை? இப்போ சொன்னால் சிரிப்பாங்க எல்லாரும். ஆனால் அந்த காலத்தில் முதல்ல வரும்பொழுது அதுக்கு நம்ம ஒயரில் தான் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஒயர் ஃபோன் எடுத்து பேசுவோம். அவங்களுக்கு கனெக்ஷன் அந்த ஒயரில் போய் அவங்களுக்கு இன்னொரு இடத்துல கனெக்ஷன் கொடுத்ததுனால பேச முடியுது. அப்படி தான் இருந்தது முதல்ல. இப்போது இந்த செல்ஃபோன் வந்தபோது ஒயர் கிடையாது அதுக்கு. ஸோ நான் என்ன செய்யலை, எனக்கு அது மேலே நம்பிக்கையே வரலை. முதல்ல நம்பிக்கையே வரல. எப்படி இங்கே இருக்கிற எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத ஒரு ஃபோனுன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்ம அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட பேச முடியும்? இது சாத்தியமா? அப்படின்னு என் மூளையை போட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் கசக்கி புழிஞ்சி பார்க்குறேன். ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு தெரியாது என்ன இருக்குது மேலே சேட்டலைட் இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஃபோனு எங்கே போகுது? சேட்டலைட்டுக்கு போகுது. அங்கேருந்து கனெக்ஷன் வருது. அது காற்று அலைகளால் உண்டு. இந்த அறிவு எனக்கு கிடையாது. சொன்னாலும் நான் என்ன பண்ணலை,
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் இப்போ பேசுகிறவங்க கூட அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. ஃபோன் வாங்கணுமா, அதில் சிம் கார்டு போட்டோமா, நம்பரை போட்டோமா, பேசு. நிறைய பேருக்கு விஷயம் இந்த ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது இன்றைக்கி வரைக்கும். கிராம பகுதியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் இப்போ சொன்னால் இந்த விஷயத்தை நம்ம நம்பாமல் இருக்க முடியுமா? நான் அன்றைக்கி முதல்ல வரப்போ நம்பலை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது ஒர்க் ஆகுது. நான் நம்பாமல் விட்டுட்டேனா? இல்லை. இன்றைக்கும் நான் நம்பாமல் இருக்கேனா? இல்லை. நான் என் மைண்டை என்ன பண்ணிட்டேன்? சேஞ்ச் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அல்லது இன்னொருத்தர் பேசும்பொழுது நான் பார்க்கும் பொழுது என் மைண்டை என்ன பண்ணிட்டேன்? ஓஹோ, ஃபோனு இப்படியும் பேசலாம் போல், இப்படியும் ஒர்க் ஆகுது இல்லை? அப்படி தான் நிறைய பேருடைய மைண்டு முதல்லிருந்து இன்றைக்கு வரையில் என்ன ஆகலை, சேஞ்சே ஆகாமல் பழைய காரியங்களை அப்படியே போட்டு நாம் என்ன செஞ்சுருக்கோம், மைண்டில் வச்சு புது காரியம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் அதை என்ன செய்யறதில்லை, விசுவாசிக்கிறது இல்லை. அதுதான் நான் சொன்னேன், முதல்ல நம்முடைய இம்ப்ரிண்ட் என்று சொல்லுகிற அந்த மைண்டை முதல்ல என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. பழவிகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஆமாம். ஸோ மைண்டு சேஞ்ச் பண்ணல நீங்கள் அப்படின்னா உங்கள் ஆத்மா சேஞ்சே ஆகாது, சுகம் பெறவே பெறாது. ஆத்மா சுகம் பெறலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பகுதி, ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, அப்புறம் வேறு என்ன, ஃபினான்ஷியல் ரீதியான பகுதி, பொருளாதார பகுதி எதுவுமே சேஞ்சே ஆகாது. பாருங்கள், சேஞ்ச் ஆகணும்னா முதல்ல உங்கள் மைண்ட் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். என்ன சேஞ்ச் பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிறது. தேவன் என்னோடு வேதத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. அது என்னை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்குது. ஐயா உட்காருங்க, இங்கே வாங்க, உட்காருங்க, வாங்க. ஏன் அங்கே போகிறீங்க? ஊழிக்காரங்க இங்கே வந்து உட்காருங்க, உட்காருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது முதல் ஸ்டெப்பு என்ன எடுக்கணும், நீங்கள் மைண்டை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ண. ஆமென். மைண்டு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போது அன்றைக்கி பேச கண்டுபிடிச்ச அந்த செல்ஃபோனு இன்றைக்கி பேசுறதுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ரேடியோ போச்சு, இதில் ரேடியோ வந்துடுச்சு. அப்புறம் சொல்லுப்பா, அதை விடு. கேமரா வச்சுருந்தோம், அந்த கேமரா இப்போ காணோம், கேமரா இதில் வந்துடுச்சு. அப்புறம் கேல்குலேட்டர் இருந்தது, கேல்குலேட்டர் போச்சு, இதில் கேல்குலேட்டர் வந்துடுச்சு. டார்ச்சு இதில் வந்துடுச்சு. அப்புறம் வேறு என்ன, டிவியே போச்சு. இப்போது டிவியே இதுக்குள்ளே வந்துடுச்சு. அந்த காலத்தில் டிவி பார்க்க பெரிய பெரிய பாக்ஸ் வச்சு முதல்ல டிவி வரும்போது ஒரே வீட்டில் எல்லோரும் வந்து கும்பலாக உட்காந்து பார்த்து அந்த காலெல்லாம் போய் இப்போ டிவி எங்கே வந்துடுச்சு, கையில் வந்துடுச்சு. இப்போ நம்ப முடியுதா? அந்த காலத்தில் சொல்லியிருந்தா டிவி கையில் வரும்னு சொல்லி தான் நான் நம்பியிருப்பேனா? இல்லை நீங்கள் நம்பியிருப்பீங்களா? நம்பியிருக்க முடியாது. நான் பேசுகிறதையே நம்பலை பாருங்க. முதல்ல எப்படி கேட்கும் பேசுறது. ஆனால் இன்றைக்கி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய சொல்லலை. கம்ப்யூட்டரே வந்துடுச்சு. கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது இப்போது? கம்ப்யூட்டரெல்லாம் எங்கே வைப்பாங்க தெரியுமா? அப்போது ஏசி போட்டு முதல்ல நான் கம்ப்யூட்டரு என்னுடைய தகப்பனார் வேலை செஞ்ச ஆஃபீஸில் நான் போய் பார்த்தேன். அதுக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு இல்லை, அப்போ 1.5 லட்ச ரூபா சொன்னாங்க. அதை உள்ளே யாரும் விட மாட்டாங்க. நாங்களாம் ஜன்னலில் எட்டி பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஜன்னலில் போய் பார்த்தேன், இதுதான் கம்ப்யூட்டரோ. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் எங்கே வந்துடுச்சு, கைக்கு வந்துடுச்சு. இப்போ யாரும் லேப்டாப் கூட ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ எல்லோரும் எதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸும் எங்கே வந்துடுச்சு, இப்போது ஃபோனில் வந்துடுச்சு இல்லை. ஆஃபீஸ் எங்கே வந்துடுச்சு, இப்போது ஃபோனில் வந்துடுச்சு. எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே எங்கே வந்துடுச்சு இப்போது. இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தா யாராவது நம்பியிருப்பீங்களா? நம்பியிருப்பீங்களா?
சொல்லுங்களேன். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னால் நம்பியிருப்பீங்களா? யாராவது எதிர்பார்த்தாங்களா? இல்லை. இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஃபோனே இருக்க போகிறதில்ல. நம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஃபோனை நம்ம யாரும் தூக்கிட்டு போக போகிறது இல்லை. இந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட போகிறதும் இல்லை. இந்த ஃபோனுக்கு நாம் ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அது வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். ஜாய்ஸ் சொல்லு, என்ன அது? கையில் வரப்போதான் பாரு. அது சொல்லுமா? கையில் மாட்டுற மாதிரி வாட்ச் மாதிரி ஒரு இது வரப்போதான். வந்துருச்சு. அதில் நம்ம பண்ணால் நம்ம முன்னாடி வந்து நிற்க போகுது. ஸ்க்ரீன் எங்கே வந்து நிற்க போகுது? நம்ம முன்னாடி. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் வந்தபோது பாருங்கள், நீங்களே அதை பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா, அறிவியல் என்ன ஆகுது? வளர்ந்து கொண்டே போகுது பாருங்கள். நம்ம மைண்டு மட்டும் அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம மைண்டு மட்டும் பழையசாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது என்ன செய்யணும்? பாலிஷ் பண்ணி அந்த மைண்டை கொஞ்சம் டெவலப் பண்ணி என்ன பண்ணுங்க? தேவனுடைய வார்த்தையை உள்ளே ஏற்றுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் தான் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. சரி, அடுத்தது வாசிங்க. அது இரு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்குது. அது மழும்பி போன, வெட்ட முடியாத அல்லது ஒன்றுத்துக்கு உதவாதது கிடையாது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் எந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும். ஏன்? தேவன் அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்மளை சுற்றி என்ன இருக்குது? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மை சுற்றில என்ன இருக்குது? பிசாசனுடைய பிரச்சனை இருக்குது, உலகத்தினுடைய போராட்டம் இருக்குது. இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்படின்னா தேவனுடைய வசனம் எப்பேற்பட்டதாய் தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதை யாராவது பயன்படுத்துகிறீங்களா? பிரச்சனைன்றீங்க, போராட்டன்றீங்க, வியாதின்றீங்க, ஒன்றும் இல்லைன்றீங்க. ஆனால் கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? இருபுறமும் வெட்டக்கூடிய ஒரு பட்டயத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கும் பொழுது அதை யாராவது பயன்படுத்தி இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்கிறீங்களான்னா நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை. ஆயுதத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது, இருபுறமும் கருக்குள்ளதான் இருக்குது. அது மங்கி போல, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கருக்குன்னா என்னது? ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. வெட்டினா என்ன ஆகும்? வெட்டக்கூடியது, எந்த பக்கமும் வெட்டக்கூடியது, எப்பேற்பட்டதையும் வெட்டக்கூடிய ஒரு ஆயுதத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கும் பொழுது அதை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, என்னால் முடியல, என்னால் இதை செய்ய முடியல, கடவுளுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, ஏன் பாஸ்டர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, இல்லை இப்படி குறை சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கிறத விட்டுட்டு உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி என்ன செய்யணும்? இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை தேவன் உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வெட்ட கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளுங்க? ஆமாம், நான் தான் உங்களுக்கு வாரம் சொல்லி கொடுக்குறேன்னு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, முதல்ல உங்கள் மைண்டை மாற்றினீங்க இல்லையா? இப்போது இன்னொன்று மாற்றணும். என்ன மாற்ற போகிறீங்க? வாசிங்க, ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 14 எடுத்து வச்சிங்க 17 வரைக்கும். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. என்னன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சுகத்தை கொடுக்கிறாரு. பேதுருடைய வீட்டில் வந்து மாமி ஜுரமாக இருக்கிறத பார்க்குறார். தொட்ட உடனே நீங்கிட்டு பணிவிடை செய்தால், அஸ்தமான போது
அநேகரை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அந்த ஆவிகளை துரத்தி நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு பேதுருடைய வீட்டில் அவருடைய மாமி ஜுரமாக இருக்கிறத சுகப்படுத்த தான் போகிறார். ஏன்னா பேதுரு அவருடைய சிஷ்யன் இல்லையா. அவருடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. அவர் போய் கையை தொடுறாரு. ஓகே, அவங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பார்த்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்துல கொண்டு வரான். பிசாசு பிடித்திருந்த அநேகரை கொண்டு வராங்க. கொண்டு வந்தார். கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது, அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார். அல்லேலூயா. எப்படி துரத்துறாரு? கையை வச்சு போன்னு சொல்லலை, பிடிச்சி தள்ளலை. இன்றைக்கி நிறைய பேர் அதான் விரும்புகிறாங்க. நிறைய கூட்டத்திலலாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து கையை வைக்கணும், இல்லை பிடிச்சி தள்ளணும், அப்படியே ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷையில் பேசணும், இல்லை அதுதான் ஜனங்களும் விரும்புகிறாங்க. அவர் கை வைக்க மாட்டாரா என் மேலே? நான் சொல்கிறேன் பாருங்கள், பிசாசு ஓடுறதுக்கு கையை வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லவே இல்லை. நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணணும்னு கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இயேசு எப்படி துரத்தினார் பிசாசுகளை? அநேகரை கொண்டு வந்தாங்க தமது வார்த்தையினாலே. ஏன்? அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்தார்? அந்த பிசாசுகளை துரத்தினார். சரி, அதன் பிறகு என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். பிணியாளி, இந்த பிசாசுகளினாலே அவங்க வியாதிப்பட்டிருந்தாங்க. இந்த பிசாசு பிடித்தவங்க எல்லாம் வெறும் பிசாசு பிடிச்சு சுகமாக இல்லை, பிசாசு பிடித்தது எல்லாமே பிணியாளியாக இருந்தாங்க, வியாதினால் கட்டப்பட்டிருந்தாங்க. அப்படி தான் 38 வருஷமாக ஒருத்தன் வியாதியாக இருந்தான். குளத்துக்கிட்ட போய் படுத்திருந்தான். அந்த குளத்தில் எப்பயாகிலும் தேவத்தூள் வந்து கலக்குனா அதை போய் நம்ம தொட்டுட்டோம் முதல்ல அப்படின்னா நமக்கு சுகம் கிடைச்சிரும். ஆனால் அவனால் முடியல பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர், ஏன்னா அவன் படுகையில் கிடக்கிறான் இல்லை. இப்போ இயேசு வராரு, அந்த இடத்துக்கு வரார். இவன் என்ன நினச்சிருப்பான், இவர் நம்மளை கொண்டு போய் விட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்குமேன்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? தமது வார்த்தையினால் என்ன சொன்னார்? நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். அவன் என்ன செய்தான்? அந்த வார்த்தையை அவன் காதுக்குள்ளே போன உடனே அவனுக்குள்ளே என்ன வந்தது? சுகம் வந்தது. ஆமென். 38 வருஷமாய் வியாதியின் பிடியில் இருக்கு. ஏன் அவன் 38 வருஷமாக அந்த பிடியில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்கும்? பிசாசு அவனை கட்டி வச்சிருக்கான். ஆமென். இன்றைக்கி நிறைய பேருக்கு வியாதி இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசு நம்ம என்ன செஞ்சுருக்கான்? கட்டி வைத்திருக்கிறான். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ஆத்துமாவில் என்ன வேணும்? சுகம் வேண்டும். ஆத்துமா சுகம் பெறாமல் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஸோ இந்த 38 வருஷமாய் வியாதியின் படுக்கையில் இருக்கிற அவனை நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்? தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தது மாத்திரமல்ல, அவன் குதித்தெழுந்து நின்றான். அல்லேலூயா. அதை விட பெருசாக அவன் செஞ்சான். ஏன்? அந்த வார்த்தை அவனை அப்படி பலப்படுத்தினது, அவனுடைய முழங்கால்களை பலப்படுத்தினது, அவனுடைய சரீரத்தை பலப்படுத்தினது. அவனுக்குள்ளே கட்டி வைத்திருந்த அந்த பிசாசு அவனை விட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நமக்குள்ளே இந்த வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்குது? நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில், ஆத்மாவில் பலன் உண்டாகிறது. ஆமென். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நமக்குள்ளே என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுது. ஏதோ வார்த்தையை கேட்டோம், இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டிங்கன்னா பலன் உண்டாகாது, ஒன்றுமே உண்டாகாது.
2 காதுலையும் கேட்டு எங்கே போகணும்? அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகும். அப்படி போகும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? ஆத்துமாவிலே சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இயேசு அப்படி தான் வந்து அங்கே சுகப்படுத்துகிறார் பிசாசுகளை. அங்கே தம்முடைய வார்த்தையினாலே அநேக இடத்துல பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணும்போது பிசாசுகள்லாம் ஓடினது. பவுல் பிரசங்கம் பண்ணும்பொழுது என்னாச்சு? பவுல் ஒவ்வொரு பிசாசுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி பண்ணுறது நிறைய ராங்கான காரியம் பண்ணுறாங்க. பிசாசுகளை நாம் ஜெபம் பண்ணியும் விரட்டலாம், சரிங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது சொன்னால் கண்டிப்பாக போகும். ஆனால் சொல்கிற நபருக்குள்ளே என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். ஸோ வார்த்தையினால தான் எல்லாமே தேவன் செய்து வந்தார். வார்த்தையினால் வானத்தையும் பூமியை உண்டான எல்லாவற்றையும் எதனால் படைத்தார்? வார்த்தையினால். அந்த வார்த்தை தான் தேவன். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை தான் யாராக இருக்கிறது? தேவனாக இருக்குது. தேவன் வேறு, வார்த்தை வேறு கிடையாது. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா தேவனை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது? தம்முடைய கண்களினாலே பார்க்கவே முடியாது. இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஸோ எல்லா பிணியாளிகளையும் அவர் சுஸ்தப்படுத்தினார். ஏன் சுஸ்தப்படுத்தினார்? ஏசியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று யார் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே? ஸோ நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை யார் சுமந்திருக்கிறது ஆல்ரெடி? இயேசு கிறிஸ்து. அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எனக்கு ஜுரம் வருது, கோல்டு வருது, இதை குறிச்செல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அது நம்ம மிஸ்டேக்னால வர்றது. பிசாசின் பிடினாலே பிடிக்கப்பட்டு அநேக சுகம் அடையாத வியாதிகள் இன்றைக்கு அநேகம் உண்டு. அதனாலே நாம் பிடிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அது நம்ம எங்கே போய் கொண்டு போய் விடும்? மரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடும். கடைசியில் பாதாளத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் சொன்னேன், தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? இருபுறமும் வெட்டக்கூடிய கருக்குள்ள பட்டயத்தை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கு. அதுதான் என்னது? வேதம். உடனே கத்தி நினச்சிக்காதீங்க, கத்தி கொடுத்துட்டார் ஆண்டவர் வெட்டுறதுக்கு இல்லை. இந்த வேதம் தான் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் கையில் கொடுத்தும் நமக்கு இன்னொருத்தர் தேவைப்படுது. ஜெபிக்க இன்னொரு பாஸ்டர் தேவைப்படுறாரு. பிசாசை விரட்ட இன்னொரு பாஸ்டர் தேவைப்படுறாரு. இப்போ ஸ்பெஷலிஸ்ட்டு 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? இந்த பிரச்சனையை எடுத்துருவார். அப்படியெல்லாம் விசுவாச பிள்ளைங்க இருக்கவே கூடாது. பாருங்க எப்படி இருக்கணும்? நம்ம கரங்களிலே தேவன் கொடுத்துருக்கிறார். யார் இதை பயன்படுத்தினாலும் வெட்டும். ஆமென். யார் வேண்டுமானாலும் இதை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். மறந்து போகாதீங்க. அடுத்தது ஆத்துமாவையும், முதல்ல நான் தான் சொன்னேன், ஆத்துமாவையும் முதல்ல ஆத்துமா தான். ஏன்னா இந்த ஆத்துமா தான் எங்கே பிரவேசிக்க போகுது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகுது. ஆத்துமா சரியில்லை அப்படின்னா எல்லாமே சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரீர முயற்சியில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எங்கே போனாலும் கிடைக்காது. எங்கே போய் சுற்றினாலும் கிடைக்காது. எவ்வளோ பெரிய பாஸ்டர்கிட்ட போனாலும் கிடைக்காது. அந்த சமயத்தில் சுகம் கிடைக்கும். ஒரு பாஸ்டர் வரம் பெற்ற போதகர் ஜெபம் பண்ணார்னா ஓகே, அந்த நேரத்தில் சுகம் கிடைக்கும். மறுபடியும் உன் மைண்டு சேஞ்ச் ஆகி பிசாசு வந்து உன்கிட்ட உட்காரும் பொழுது மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். அதிலிருந்து அந்த பாஸ்டர் உன் வீட்டிலையே வந்து உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரா? இல்லை. நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை சரி செய்யணும். நீங்கள் தான் அதை விரட்டணும். விளங்குச்சா உங்களுக்கு? எப்படி? ஒரு மந்திரமும் தேவையில்லை, ஒரு தந்திரமும் தேவையில்லை. என்ன இருக்குது கையில்? தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா பிசாசு உங்களுக்குள்ளே வருவானா? வியாதியினால் கட்டி போடுவானா? சொல்லுங்களேன்.
இல்லை உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவனை திருட முடியுமா? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் இல்லை? தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், அதனால் ஆசீர்வதிச்சார். அவருடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்யலை? தாங்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை பிசாசால் எடுக்க முடிஞ்சுதா? இன்றைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. ஏன்? நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக தேவன் இன்றைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். அவனுடைய விசுவாசம் பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் பின்தொடர். அதோடு முடிஞ்சிடல, அதோடு முடிஞ்சிடல. இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம் இல்லை? ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியினுடைய மணல் அத்தனையா பாருங்கள். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்படின்னா என்ன? அளவே இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறகுறார் பாருங்க. அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை ஆபிரகாம் பார்க்க ஆசையாக இருந்தார், கண்டு களி கூர்ந்தார்னு இயேசு சொன்னார். ஆமென். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வார்த்தையானது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, ஆத்துமாவை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, ஆத்துமாவில் ஜீவன் கொடுக்கிறதா இருக்குது. வார்த்தை இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதான் தாவீது முதல் சங்கீதத்தில் சொன்னார். என்ன சொன்னார் முதல் சங்கீதத்தில்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காம, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராம. இப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். யார் பாக்கியவான்? யார் இந்த வசனத்தை படிக்கிறாங்களோ பாக்கியம். வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது? இது முதல் இந்த வசனத்தை கேட்குறவனோ பார்க்குறவனோ கை கொள்றவனோ யார்? பாக்கியவான். அல்லேலூயா. வசனத்தை கேட்குறவங்க கூட பாக்கியவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் யார்? அதிக பாக்கியம் பெற்றவர்கள், அதிகமான ஆசீர்வாதத்தை உடையவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஆவியையும் அப்புறம் கணுக்களையும் அப்புறம் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கு. சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னு வச்சிங்களேன், அப்படியே குத்தும் இருதயத்தில். குத்துமா குத்தாதா? பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குத்தும். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும்பொழுது சில காரியங்கள் நம்மளை பாதிக்கும். ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே. அதுக்கு தான் நான் சொன்னேன், மைண்டை முதல்ல சேஞ்ச் பண்ண. ரெண்டாவது, ரூட் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஆணிவேராக இருக்குது? உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எது ஆணிவேராக சில பிரச்சனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்குது, அல்லது ஏன் என்னுடைய ஃபேமிலி இப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ நாளில் ஒரு சேஞ்சஸ் இல்லை, நான் ஏன் இப்படியே இருக்கு, இவ்வளோ நாளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இவ்வளோ நேரம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆராதிக்கிறேன், ஏன் என்னுடைய பிரச்சனை இன்னும் மாறலை, ஏன் எனக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஏன் எனக்குள்ளே வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது சர்ச்சு பாஸ்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. யார் கண்டுபிடிக்கணும்? அவங்க தான் அவங்க பிரச்சனை தெரியும். அது ஆணி வேரா சில பேருக்கு இருக்கும். ஆணி வேரை பிடுங்க முடியுமா சீக்கிரத்தில்? 2 வேர் இருக்குது, படிக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன வேறுமா? சல்லி வேர், அப்புறம் ஆணி வேர். சல்லி வேர் உள்ள செடி எப்படி வளரும்? எப்படி வளரும்? ஏன் பாட்னி படிக்கல யாரும்? சல்லி வேர் உள்ள செடி எப்படி வளரும்? கொடியாக வளரும், படர்ந்து ஈஸியாக பிடுங்கி போடலாம். அது வந்து உள்ள மண்ணுக்குள்ளே போகாது, அது மண்ணு மேலே படர்ந்து இருக்கும், ஈஸியாக பிடிங்கலாம். ஆணி வேர் இருக்கிற எல்லா மரத்துக்கும் இப்போ என்ன இருக்குது? ஆணி வேர்னு ஒன்று இருக்குது. அது நேராக என்ன செய்யும்? உள்ளே போகும். அது கொஞ்சம் தான் சைடில் இருக்கும். அந்த மரத்தை போய் பிடிக்கிட்டு வா போனால் பிடிக்கிட்டு வருவீங்களா? பிடுங்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? ஸ்ட்ராங்காக இருக்கு.
அது எவ்வளோவா மேலே வளர்ந்துருக்கோ அவ்வளோவா கீழே போயிருக்கு. நம்ம மேலே மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், கீழே பார்க்குறதே இல்லை நிறைய பேர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், மேலே மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம், அப்படி உடம்பை பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, ஆணி வேர் இருக்குன்னு யாருமே பார்க்கறது இல்லை, பார்க்கவும் முடியாது. யாராவது மரத்தினுடைய ஆணி வேரை போய் பார்த்துட்டு வாங்கினா பார்த்துட்டு வர முடியுமா? இல்லை அதை பிடுங்க தான் முடியுமா? அது சுற்றி மண்ணு கொத்துனா ஓகே, அதை எடுக்கிற அளவுக்கு பெரிய பள்ளம் வெட்டினா மெஷின் எடுத்துன்னு வந்து பரவாயில்ல. இல்லைனா நாம் என்ன செய்கிறோம், அதை கட் பண்ணி மரத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆணி வேறு என்ன செய்யறதில்லை, நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை, அப்படியே மண்ணோடு மண்ணாக போயிடுது. ஆனால் அது மண்ணோடு மண்ணாக போகாது, என்ன செய்யும், இன்னொரு நாள் வளரும். அந்த பிரச்சனை என்ன செய்யும், துளிர் விடும். ஞாபகம் வச்சுங்க, என்னதான் மரத்தை வெட்டினாலும் ஆணி வேரை விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யும், அந்த ஆணி வேர் ஒரு நாளில் துளிர் விடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆணி வேர் போன்ற பிரச்சனையை நீங்கள் விட்டுட்டீங்க, அல்லது அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அது போகாது, அது மறுபடியும் வளரும். விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ ஆணி வேர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். முதல்ல மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆல் ரைட். இப்போ அந்த பிரச்சனை மறுபடியும் வருது, என்ன காரணம்? ஆணி வேரை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் அந்த வேர் துளிர்க்கும், பிரச்சனை மறுபடியும் எழும்பும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அது மரமாக மாறும். எப்படி மாறும்? அந்த ஆணி வேர் மறுபடியும் மரமாக மாறி, வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தண்டு இருந்திருக்கும், ஒரு மரம் இருந்திருக்கும். ஆனால் வெட்டிட்ட பிறகு எத்தனை மரம் வரும் தெரியுமா? அதில் எத்தனை மரம் வரும்? ஏன் மரத்தை பார்த்ததே இல்லையா யாரும்? என்ன புதுசாக பார்க்குறீங்க? எப்படி வளரும், எப்படி துளிர்? நான் சொன்ன உதாரணம், என் லேண்டில் என்ன பண்ணோம், மரத்தை வெட்டிட்டு அதை நெருப்பு போட்டு கொளுத்திட்டு வந்துட்டேன். சரி, அந்த மரம் செத்து போச்சு, அவ்வளோதான். ஒரு மாதம் கழித்து போய் பார்க்குறேன், எப்படி வளர்ந்துருக்கு, பசுமையாக நிறைய கிளையை விட்டு வளர்ந்துருக்கு. ஏன்? மேலே இருக்கிறது தான் நான் கொளுத்தினேன், கீழே இருக்கிற ஆணி வேறு என்னால் கொளுத்த முடியல. ஏன்? அது உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது, வளரக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் அதுக்குள்ளே இருக்குது. பாருங்கள், அதுதான் நாங்கள் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆணி வேர் போன்ற பிரச்சனையை அடியோடு பிடுங்கினாதான் பிரச்சனை மாறும். இல்லை நான் மேலே மட்டும் வெட்டி வெட்டி பார்த்துக்கிறேன்னா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறது, பிரச்சனைலேருந்து வெளிவராது. காரணம் என்ன? அவங்க மறந்திருக்கிற ஆணிவேர், தெரியாமல் மறைந்திருக்கிற மண்ணில் இருக்கிற ஆணிவேர் போன்ற பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அது மாறவே மாறாது, அது துளிர் விடும், மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை கொண்டு வருன்றதில் மறந்து போகாது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? டயர்ட் ஆகிட்டீங்களா எல்லோரும்? முடிச்சிடலாம். ஸோ ஆணி வேரை நீங்கள் என்ன செய்யணும்? கட் பண்ண முடியாது, பிடிங்க தான் ஆகணும். அதுக்குண்டான பட்டம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது உருவ குத்துகிறதா இருக்குது, நம்ம என்ன செய்யுது, பண்படுத்துகிறதா இருக்குது. அதனால் வார்த்தை வரும்பொழுது சில கடினமான வார்த்தைகளை நம்ம தேவன் பேசும் பொழுது அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உடனே என்ன செய்யணும், அதை என்னன்றதை போய் பார்க்கணும். நம்ம மைண்டு சரியில்லையா, இல்லை நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்றத அலசி நீங்கள் என்ன செய்யணும். எல்லாம் மேஜிக்காக நடக்காது. பிரசங்கத்தை கேட்டு நான் ஆராதிச்சிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் நடந்துடும், நடக்காது. நீங்கள் தான் என்ன செய்யணும், மாற்ற வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தை மூலிமா கொண்டு வரணும். இல்லைனா முடியாது. மேஜிக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. பிசாசு ஓடணுன்னாலும் தேவனுடைய வார்த்தை தேவை, உனக்கு வியாதி சரியாகணுன்னாலும் தேவனுடைய வார்த்தை தேவை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியானாலும் என்ன வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும். ஆமென். மேஜிக்கெல்லாம் நடக்கணும்னு நிறைய கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கி நம்பி மோசம் போயிட்டுருக்குறாங்க.
மேஜிக் பண்ணுறவர் ஆண்டவர் கிடையாது. அப்படி பண்ணுறவராக இருந்தால் ஒரே வார்த்தையில் இந்த வெளிச்சத்தை உண்டாக்குனவர், ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் உண்டாக்குன தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்ம மைண்டெல்லாம் மாறிடும். அன்றைக்கு பாருங்கள், ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பாபேல் டவர் கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்படியே பாஷைகளை தாறுமாறாக்கினார், பாஷையே மாற்றிட்டார். ஏன் நம்மளை மாற்றுறது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்மளை மாற்றத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தேவனுக்கு? அது அவருக்கு வந்து சிலுவையில் அடி வாங்கி கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி மரணம் வரைக்கும் போகணுமா? தேவையே இல்லை. அங்கேருந்து எல்லா ஜனங்களாம் ஓகே எல்லாம் மாறுங்க அப்படின்னு ஒரு மேஜிக் பண்ணியிருந்தாருன்னு வச்சிங்களேன், முடிஞ்சது விஷயம். நம்ம எல்லாரும் ஒன்றுமே தெரியாது, ஓ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தான் முடிச்சிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? படத்துலலாம் பார்ப்பீங்களா, சில நேரத்தில் எங்கே இருக்கிறோம் தேடுவான். மைண்டை மாற்ற எவ்வளோ நேரம் முடியும் ஆண்டவரால்? அன்றைக்கி பாஷைகளை மாற்றினாரா இல்லையா? பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யல, அந்த பாஷை புரியவே இல்லை. பாஷைகளையே மாற்றுகிற தேவன். இப்போ திடீர்னு நீங்கள் எல்லோரும் கொரியா பாஷை பேசுகிறீங்க, இல்லை ஜாப்பனீஸ் பேசுகிறீங்கன்னா எப்படி இருக்கும்? சாதாரண விஷயமா? சிரிக்கக்கூடாது. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ உங்கள் மைண்டை மாற்றுறது ஆண்டவருக்கு சாதாரண விஷயம். விளங்குச்சா? ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறாரு? ஏன் தேவன் அனுமதிக்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? சுயமாக ஏற்று விசுவாசிக்கணும். அல்லேலூயா. யாரையும் தேவன் மேஜிக் பண்ணி அல்லது கட்டாயப்படுத்தி அப்படி வார்த்தையை வச்சு அவங்கள என்ன செய்யலை. அப்படி செஞ்சார்னா அவர் நீதி உள்ளவர் என்றதை நம்ம சொல்ல முடியாது. அவர் கட்டாயப்படுத்தி எல்லோரும் ரட்சிக்கப்படுத்த வச்சுட்டாருப்பா. இல்லை, அவர் என்னை கட்டாயப்படுத்திட்டார், நான் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. நான் ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு ஏதோ நடந்தது அதனால் நான் ஏற்றுக்கொண்டேன். இல்லை, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். ஆமென். ஆமாம். அது மட்டுமல்ல, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்குதா. செய்தி கேட்டுக்கிறீங்க, எத்தனை பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனக்கு அவ்வளோ தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. செய்தி கேட்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? இருதயத்தின் நினைவெல்லாம் எப்படி இருக்குது யோசிக்கிறீங்களா இல்லையா? காது கேட்குது, ஆனால் உங்கள் யோசனையெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஆணி வேறு என்னன்னு யோசிக்கிறீங்க சில பேர் எப்படி அதை வெட்டலான்னு யோசிக்கிறீங்க, என்னெல்லாம் துளுக்குதுன்னு யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் கூட வகையாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சு, யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆண்டவர்கிட்ட இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? எஸ்கேப் ஆகவே முடியாது. அவருடைய வார்த்தை அப்பேற்பட்டது. உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது இல்லையா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் இந்த வசனத்தை என்ன செய்யணுமா? யூதர்கள் என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? வசனம் என்ன சொல்லுது? இருதயமாகிய பலகையில் எழுதி வைங்க. எழுதணும். வீட்டு வெளியே சில பேர் எழுதி வைப்பாங்க. கிறிஸ்தவ வீட்டில் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதுவாங்க. வசனத்தை போர்டில் எழுதி வைக்கிறதுக்கு இல்லை, அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. கடந்தோடுவன் வாசிக்கும்படி என்ன பண்ணுங்கள், வீட்டில் என்ன பண்ணுங்கள், வெளியே எழுதி வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மெயினாக எங்கே நாம் எங்கே எழுதணும்? இருதயமாகிய பலகையில் இந்த வசனத்தை எழுதி கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணுது? நீங்கள் யோசிக்கிறத நினைக்கிறத அது வகையறுக்கிறதா இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்டது? ஆமென். என்ன டாபிக் சொன்னேன்? த சீக்ரெட் ஆஃப் ஹீலிங். என்ன சுகம் பெறுதலுடைய ரகசியம்? என்ன? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எந்த நபரும் கிடையாது, எந்த பாஸ்டரும் கிடையாது, எந்த ஊழியமும் கிடையாது. சுகம் பெறணும் அப்படின்னா என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை தேவை. ஆமென்.
இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு ராங்கான கான்செப்ட் என்ன, சுகம் பெறுறது வெறும் ஒரு ஆவிக்குரிய வரம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. வரம் பெற்றவங்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டால் நமக்கு சரியாகும். இது ஒரு ராங்கான கான்செப்ட். சுகம் எங்கே இருக்குது? சுகம் எங்கே இருக்குது? பாஸ்ட் அதை குத்தகைக்கு எடுக்கல, ஊழியக்காரங்க அதை வேலை கொடுத்தும் வாங்கலை. சுகம் வேணும்னா எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. நீங்கள் படிச்சிங்களாவே, நீங்கள் இந்த வசனத்தை தியானித்தாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆமென். அதுக்கு தான் இவ்வளோ சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஆணிவேர் பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தையை உள்ள வைங்க. ஆத்துமா சுகம் பெற்றது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரம் சுகமாகும், நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, நம்முடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மாறும். இப்படியே தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நாம் சுகமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், இது அது கிடையாது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கீ பாயிண்ட் என்ன? தேவனுடைய வார்த்தை. ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம தவறாக நினைக்கிறது என்ன, அந்த பாஸ்ட் ஜெபம் பண்ணால் தான் எனக்கு சுகம் கிடைக்கும், அவர் தீர்க்கதரிசி, அவர் சொன்னால் தான் தீர்க்க தரிசனம், இல்லை அவர்கிட்ட தான் ஹீலிங் பவர் இருக்குது. நான் அப்படி தான் ஈரோடு பகுதியில் போயிருக்கும்போது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். எல்லாம் கிளம்பி செக் அவுட் பண்ணும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு பொண்ணு, அது வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே தான் இருக்கும், வந்து நீங்கள் பாஸ்டருங்களா? ஆமாம், எனக்கு பாஸ்டர், அதாவது அந்த கொரியன் பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரும் ஜெபம் பண்ணிட்டார். சரிம்மா நாங்கள் கிளம்புறோம், நீ ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இரு அப்படின்னு நான் கிளம்புறோம். அப்புறம் என்கிட்ட வந்து ரகசியமாக கேட்குது. என்ன கேட்குது? ஏதாவது சொன்னாரா? எனக்கு புரியல. என்னடா சொன்னாரா? என்னம்மா சொல்கிற? ஏதாவது அவர் பாஸ்டர் சொன்னாரா? என்னம்மா சொல்லணும்? இந்த குறி சொல்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க பாரு. குறி சொல்கிறவங்ககிட்ட கை நீட்டி ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு இந்த பிரச்சனை நீங்கன்னு சொன்னாரா, இல்லை என்ன நடக்குன்னு சொன்னார்? பாருங்கள் கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க. ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கேட்குறத யார்கிட்ட கேட்குறாங்க? ஏன் அந்த அம்மா கிட்ட பைபிள் இருக்குது, ப்ரேயர் இருக்குது, நீ ஜெபிச்சு, நான் சொன்னேன் மா நீ முழங்கால் படிட்டு ஜெபி, கர்த்தர் உங்ககிட்டயே சொல்லுவார். எப்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஆன்சரு, அவர் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், இவர்கிட்ட சொல்லலை எதுவும். என்கிட்ட கூட நிறைய பேர், வேலூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். திடீர்னு ஃபோன் பண்ணி, எனக்கு பேர் ஊழியம் செஞ்சேன், நான் இத்தனை நாளாக ஊழியம் செஞ்சேன், இத்தனை வருஷமாக 10 வருஷமாக ஊழியம் செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்னை பற்றின்னு கொஞ்சம் சொல்லுங்கள், 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. சரி நீ ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஜெபம் பண்ண, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிட்டேன். நான் அவருக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். அதுமாதிரி ஆட்கள்லாம் ஜெபம் பண்ணி நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லிங்க அப்படின்னு. என்னது சொல்லலையா? 10 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், வந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற பொண்ணெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிடுச்சு. இப்போ நான் இவரால் கல்யாணமும் பண்ணிக்கல, பொண்ணும் கிடைக்கல, எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறீங்களே, உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார்னு நான் நினச்சேன். பயங்கரமாக பேசுகிறாரு அவர். வேலூர்லேருந்து பயங்கரமாக பேசிட்டு, சரிங்க பாஸ்டர், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், ஊழியமும் செய்ய மாட்டேன், நான் இப்போது இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இன்னும் 2 நாள் கழித்து சொன்னார். எனக்கு எவ்வளோ வேதனை வந்து பார்த்தீங்களா? கிறிஸ்துவங்க எப்படி இருக்கிறாங்க? டைம் கொடுக்குறாங்க நமக்கு. பாஸ்டர் உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன், கேட்டு சொல்லுங்கள். நம்மனா ஏஜென்ட்டா கேட்டு சொல்கிறதுக்கு? இது போல் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க ஜனங்க. நம்ம என்ன
என்ன சொல்கிறது, நம்ம நேரடியாக ஃபோன் போட்டு ஆண்டவரே, சில பேர் ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. காரணமே இல்லாமல் ஜெபம் பண்ணிங்கன்னு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். நிறைய பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் போங்க, நான் சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் கேட்குறேன், அவங்க ஜெபம் உங்களுக்கு எதுக்கு? இன்னொருத்தருடைய ஜெபத்தினால நீங்கள் வாழணுன்னா நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவரா? நீங்கள் ஒரு விசுவாசியா? நான் கேட்குறேன். பாஸ்ட்டுக்கிட்ட அவங்கவுங்க சர்ச்சு பாஸ்ட்டுக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை இன்னொரு சபைக்கு போகிறீங்க, அங்கே ஜெபம் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபோன் போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறது, இமெயில் அனுப்பி ஜெபம் பண்ண சொல்கிறது, ஏன்னா அவங்க என்ன குத்தகையை எடுத்து வச்சுருக்காங்க ஆண்டவரை? அவங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா என்ன? அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஜீசஸ் காலுக்கு மெசேஜ் அனுப்பு, ஃபோன் பண்ண. அப்போ ஆண்டவர் அவங்க கையில் அங்கே தான் உட்காந்துட்ருக்கார் போல் இல்லை? திஸ் இஸ் ஆல் ராங் கான்செப்ட்ஸ். எல்லாமே ராங்கான காரியம். ஜெபம் யாருமா பண்ணணும்? ஒன்று உங்கள் பாஸ்ட்டுக்கிட்ட ஜெபம் பண்ணிக்க, இல்லை ஊழியத்துக்கு போகும்போது நேரடியாக பாஸ்ட் இருந்தார்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்க, ஓகே. ஆனால் அதெல்லாம் கூட டெம்பரவரி தான். நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உனக்கும் தேவனுக்கு இடையே ஒரு நபரும் தேவையில்லை. நான் சொல்கிறேன் பாரு, உனக்கும் தேவனுக்கு இடையில எந்த மீடியேட்டரும் தேவையில்லை. நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா, விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அப்படி தானே பைபிள் சொல்லியிருக்குது. இன்றைக்கி ஊழியம் டிவிலெலாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. டிவியில் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லா ஊழியக்காரர்களும் கிடையாது. எல்லா தீர்க்கதரிசிகளும் கிடையாது. இதில் 99% ஏமாற்றுகிற நபர். வேதத்தை சரியாக தெரிஞ்ச நபர்கிட்ட ஏமாற்ற முடியாது. விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இங்கே ஜெபம் பண்ணிங்க, ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிங்க, இல்லை ஒரு நல்ல விசுவாசிக்கிட்ட ஜெபம் பண்ணிங்க, ஓகே. ஆனால் இந்த மெயில் அனுப்புறது, இதை அனுப்புறது, இதெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ. இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நேரடியாய் கேட்கிற நபராக இருக்கிறார். ஆமென். ஸோ என்ன பண்ண போகிறீங்க எல்லாரும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. வேறு எதுவும் யாரும் தேவையில்லை. ஏன் நான் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அவர் ஜெபம் பண்ண சொல்லணும் ஆண்டவர் சொன்னார்? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. என்ன எல்லாம் டல் ஆகிட்டீங்க? ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். ஆனால் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வீண் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? சும்மா கேட்குறதெல்லாம் ஜெபம் கிடையாது. ஜெபன்றதே வேறு, சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெபன்றதே வேறு. இதை கேட்குறது, அதை கேட்குறது, அது கெஞ்சிருது. எப்பவுமே கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆல்ரெடி நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க ஜெபத்தில். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம